ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, நான் உன் கூடவே இருந்தும் கூட உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் எதுக்காக என்னை பார்த்தும் பார்க்காதது போல போகிறாய்? நீ இன்னைக்கு பெருசா நினைக்கிற உன்னுடைய நண்பர்களும் சொத்து பந்துக்களும் சொந்தங்களும் சுகமும் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. எப்பவுமே உனக்கு நிரந்தரமா துணையாக இருக்க போவது உன் அப்பா கருப்பசாமி நான் மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நல்லா பழகிக்கிட்டு இருக்க நண்பர்கள் அவங்க வேலை முடிஞ்சதும் தேவை தீர்ந்ததும் என்னைக்கு வேணும்னாலும் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. அதே போல சொத்து இருந்தால் மட்டுமே சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வர்ற உறவுகளும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் விலகி போகக்கூடியவர்களாக தான் இருப்பாங்கன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்குள்ள எந்த அளவுக்கு பொறுமை பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உயர்ந்த இடத்தை உன்னால் அடைய முடியும். எப்பவுமே பொறுமையா கவனமா வாழ்க்கை சுதாரிப்பாக வாழ முயற்சி செய்யும் போது நான் உன் கூடவே இருந்து வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என் செல்லமே. எப்பவுமே அடுத்தவங்க மேலே பழி போடுறதுங்கிறது மிக சுலபமான காரியம். ஆனால் அதே பழியை நீ சுமக்கும் போது தானே அடுத்தவங்களோட வலியும் வேதனையும் என்னன்னு உனக்கு புரியும். ஒருபோதுமே எந்த விஷயத்திலும் எந்த பிரச்சனையிலையும் நீ தப்பிச்சுக்கணும்னு நினச்சி அடுத்தவங்களை சிக்கலில் மாட்டி விடுறதோ அடுத்தவங்க மேலே பழி போடுவதோ வேண்டாம். எப்போவுமே உன்னை நேசிக்கும் மனிதர்களை நீ நேசிக்க கற்றுக்கிட்டீன்னா உன்னை வெறுக்கும் மனிதர்களை பற்றி யோசிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்காது. உனக்கு பிடிக்காதவங்களையும் ஒன்றை பிடிக்காதவங்களையும் பற்றி யோசிக்காம உனக்கு பிடிச்ச மனிதர்கள் மீது மட்டும் அன்பு கொண்டு அவர்களை மட்டுமே நீ நேசிக்கும்போது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். ஒரு பயங்கரமான பயணம் போல உன் வாழ்க்கை இருக்குதே நினச்சி வருத்தப்படாத. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை பாதியிலேயே விட்டுட்டு போயிட மாட்டேன். எப்போதுமே உன் உணர்வுகளுக்குள் கலந்திருக்கும் உன் அப்பா கருப்பசாமி உன் ஆத்மாவுக்குள்ள கலந்து உனக்கான அடையாளமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை சுற்றி எதிரிகள் அதிகமாக இருக்கலாம், துரோகிகளும் விமர்சனங்களும் கூட அதிகமாக இருக்கலாம். ஆனால் எப்போதும் என்னுடைய அருளும் கூட அதிகமாக தான் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. கண்டவங்களும் கண்டதை பேசட்டும். ஆனால் இந்த கருப்பசாமியின் துணை இருக்கும் வரைக்கும் யாராலுமே உன்னை வீழ்த்தவும் அழிக்கவும் முடியாது. இந்த உலகத்தில் நான் உனக்கு துணையாக இருக்கேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய தயாராக இரு. இந்த உலகத்தில் எப்போவுமே நீ அடுத்தவங்களுடைய உன்னை ஒப்பிட்டு பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உன்னை தாழ்வாகவும் நினைக்காம தைரியமாக வாழ தயாராகு. எல்லாருமே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய வகையில் உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த கருப்பசாமி நான் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ்கிறதே உனக்கு கஷ்டமாக சவாலாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் நீ எப்படி அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்ய முடியும்? அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல நீ பேசணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ உடை அணியணும், அவங்களுக்கு பிடிச்சது போல நீ நடந்துக்கணும்னு யோசிக்காம உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ தயாராக இரு. உனக்கு பிடித்தவர்களிடம் நீ உண்மையாக இருக்கணும்னு நினச்சினா அது சரியாக நடக்கும். ஆனால் அதே உண்மையை நீ மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கும்போது மற்றவங்கெல்லாம் உனக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கும்போது நீ தோத்து போயிடுவாய் என் செல்லமே. உன்கிட்ட காசு பணம் இல்லாத போது நீ அமைதியாக மௌனமாக இருந்துரு. தேவையில்லாமல் கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டினா கடன் அன்பை மட்டுமல்ல நிம்மதியையும் முறிச்சுடுங்கிறத தெரிஞ்சுக்கோ. உன்னை ஏமாத்தினவன் உன்னை விட மோசமான நிலைமையில நிச்சயமாக கஷ்டப்படுவான்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ எப்போதும் யார் மீதும் கோபப்படுவதோ சண்டை போடுறதோ அவங்கள பழிக்கு பழி வாங்கவோ நினைக்க வேணாம். ஏன்னா யார் உனக்கு நல்லது செஞ்சாலும் நான் திரும்ப அவர்களுக்கு பல மடங்கு நன்மையை கொடுப்பேன். அதே போல் யாராவது உனக்கு கெட்டது செஞ்சாலும் ஏமாத்தினாலும் நான் அவர்களுக்கு பல மடங்கு தண்டனையை கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்போடும் பாசத்தோடும் கருணையோடும் நடந்துக்கணும்னு தான் இந்த கருப்பசாமி நான் எதிர்பார்க்குறேன்.
அடுத்தவங்க மனநிலை எப்படி இருக்குன்றத இங்கு யாருமே யோசிக்கிறதும் கிடையாது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிற விரும்புகிறதும் இல்லை. ஆனால் எதையும் யோசிக்காம அடுத்தவர் மனசை காயப்படுத்துறத மட்டும் இந்த மனிதர்கள் சரியாக செஞ்சிருவாங்க. நீ அப்படி செய்யாம உனக்கு இப்படி ஒரு விஷயம் கஷ்டத்தை கொடுக்குமோ பிரச்சனையாக இருக்குமோ, அதே போல தான் மற்றவங்களுக்கும் ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும்னு யோசிச்சு எந்த விதத்திலும் யாருக்கும் வலியையும் வேதனையும் கொடுக்காம சரியாக நடந்து கொள்ள தயாராக இருந்திடு என் செல்லமே. நீ எப்பவுமே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்திலேயே நீதான் சிறந்தவன் என உன்னையே நம்பக்கூடிய ஆளாக இரு. எவ்வளவு கஷ்டமான பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி இந்த உலகத்தில் இந்த கருப்பசாமி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ எல்லாருக்கும் உண்மையாக தான் இருக்கணும்னு இல்லை. சில இடங்களில் ஊமையாக இருந்தாலுமே கூட அது நிச்சயமாக உன்னை காப்பாற்றுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ.